தாத்தாக்கு தேவசம், பேரனுக்கு பாயாசம். அடுத்த வீடியோ இதான்டா. நம்ம வந்து இன்னைக்கு பிளைண்ட் டேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னுக்கு ஒரு வைல்டு கார்ட், ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து நாங்கள் ரிவீல் பண்ண போறேன். அதுக்கு நீங்க 3 பேரும் 1லேருந்து 3 ஆளுக்கு ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்க. 1லேருந்து 3 1. குரு ஒரு நம்பர் சொல்லுங்க. 2.5. டேய் நான் 2 எடுத்துக்கிறேன். 2. ஓகே தந்தை. இப்போ வந்து வவ்வால் வந்து 3. ஒன்னாவது வந்து அபாங்க்கு என்ன வைல்ட் கார்ட்னா, இந்த ரவுண்டு ஃபுல்லா நீங்க மதன் பாபு மாதிரி மிமிகிரி பண்ணணும். குரு நீங்க வந்து இந்த ஹோல் வீடியோ ஃபுல்லா மதுரை முத்து ஸ்டைல வந்து அப்பப்போ மொக்க ஜோக்கு சொல்லணும். வவ்வாலுக்கு வந்து ஈஸியா. அந்த 3வது என்னன்னா சினிமா டயலாக். Are you guys ready? I just joked the band director. I got a brand new saxophone. Ladies and gentlemen, this is our brand new video, அஞ்சடி கேங்ஸ்டர்ஸ் பிளைண்ட் டேட். இன்னைக்கு மேல் கான்டெஸ்டன்ஸா நம்ம ஓஜிஸ் லியோதாஸ், வவ்வால் மற்றும் குரு அவங்களோட ஸ்கிபிடிரிஸை காட்ட வந்திருக்காங்க. And I am proud, happy, excited to introduce our first episode's most beautiful, elegant, lovely, our queen. எல்லாம் கரகோஷங்களை எழுப்புங்கள். இல்லை கை தட்டுங்களே மைக்க திறந்து. பேசிக்கலி இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு பிளைண்ட் டேட் செக்மெண்ட். நம்ம குயின் வந்து இந்த 3 கான்டெஸ்டன்ட் கிட்ட 5 கேள்வி கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 5 பாயிண்ட்ஸ். அண்ட் பேஸ்ட் ஆன் தி ஆன்சர் நம்ம குயின் வந்து கடைசியில் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆஃப்டர் த 5th கேள்வி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி நான் குயின் கிட்ட யாருக்கு எத்தனை மார்க்னு வந்து சொல்லுவேன். பட் த ஃபைனல் டிசிஷன் குயினோட இது. அவங்க பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி வின்னரை சூஸ் பண்ணலாம், ஆர் அவங்க மனசு மாதிரி வேற யாரும் வேணாலும் சூஸ் பண்ணலாம். அப்படி யாருமே ஒருத்தலாட்டி அவங்க செலக்ட் பண்ணாமல் கூட போகலாம். பட் இதில் என்னன்னா, த லூசர், த ஒன் வித் த லோவஸ்ட் பாயிண்ட், கடைசியில் வீடியோ முடிகிற முன்னுக்கு நம்மளுக்கு வந்து த ஃபேமஸ்ட்டு தாய்லாந்து சாங் வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. லூசர் வந்து ஃபார்ஃபிட்டுக்காக அந்த பாட்டை கடைசியாக பாடணும். அப்படி குயின் 3 பேர்த்தையும் சூஸ் பண்ணாட்டி 3 பேருமே அந்த பாட்டை வந்து பாடணும். ஓகே ஓகே அண்ணா, நம்ம வீடியோக்குள்ள போவோம். உங்க 3 பேருக்கும் நம்ம வந்து குயின் வந்து இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்ல போறாங்க. ஓகே, என் பேரு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வயசு 29. எங்க வேலை செய்யறேன்னா லெக்சரிங் பிளஸ் டீச்சர். இப்போ வந்து நம்ம வந்து கான்டெஸ்டன்ட் வந்து 3 பேரும் வந்து அவங்க யாருன்றது வந்து நம்ம குயின்கிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க போறாங்க. குரு நீங்க ஆரம்பிங்க. என் பேரு குரு, வயசு ஒரு 25ஆவது, படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லணும்னா நிறைய இருக்கு, அதனால நான் சொன்ன டைம் ஆயிரும்னால இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் என்னை பத்தி. அதாவது சொல்ல ஒண்ணுன்றத சுத்தி அழிச்சு சொல்ல வரீங்க. நான் யாருன்னு சொல்றதை விட என் எதிரில் இருக்கிறவங்க என்னை பத்தி நல்லா சொல்லுவாங்க. அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இருந்தாலும் நான் சொல்றேன், என் பேரு வவ்வால். என்னால தலைக்கீழியா ஒரு நாள் ஃபுல்லா தொங்க முடியும், ஏன்னா நான் வவ்வால். லியோ நீங்க எங்களை பத்தி சொல்லுங்க. லியோ இன்ட்ரோ கொடுங்க. என் பேர் வந்து பார்த்திபன். நான் வந்து இமாலயஸ் கேஃபேன்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து வயசு இப்போதான் 21. ஆனா ஆல்ரெடி 3 டிகிரி முடிச்சிட்டேன். அதனால கடைசியில என்னை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லணும்னா, இங்க இருக்கிறதுலே நான் ஒண்டி தான் கே இல்லை, மற்றவங்க எல்லாமே கேஸ். 3 பேர்கிட்டயும் என்னென்ன கேள்வி கேட்க போறீங்க? ஃபர்ஸ்ட் கேள்வியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், describe yourself using only sounds, no words. வார்த்தைகளை பயன்படுத்தாம வெறும் ஓசையை வச்சு உங்க செல்ஃபை நீங்க டிஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நீங்க சூஸ் பண்ணுங்க. குரு கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லியோதாஸ், இப்போ நீங்க வந்து ஒரு சத்தம் உங்களை டிஸ்கிரைப் பண்றதுக்கு என்ன சத்தம்? அவ்வளவுதான். அவள் இருங்க. இப்போ வந்து அவங்க உங்களை தான் வந்து பேட்மேன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வந்து அவங்களை இன்னும் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட் உங்களை பத்தி டிஸ்கிரைப் பண்றதுக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணுங்க. ஓ
ஓ ஓ ஓ ஓ வெரி இம்ப்ரெசிவ். போட்டினா சண்டை கிளிய தானே செய்யும். சாரி, சட்டை கிளிய தானே செய்யும். குயின் நீங்க வந்து யார் யாருக்கு எத்தனை மார்க் தரீங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு 3. அடுத்து மிஸ்டர் பவால் சைட்ல பின்னாடி கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட் எக்ஸ்ட்ரா போட்டதுனால 4 மார்க் கொடுத்துடலாம். நைஸ் நைஸ். வவ்வாலுக்கு 4 மார்க். ஓகே. ஆமா, நீங்களே இம்ப்ரெஸ் தானே. லைக் இந்த மாதிரி வெறும் வாயிலே எப்படி இப்படிப்பட்ட மியூசிக் ஏறாமல் கூட முடியாது. லைக் வாவ். ஸோ அதனால 4. ஓகே, கடைசி வந்து நம்ம லியோதாஸ்க்கு எத்தனை மார்க் தரீங்க? அவருக்கு 4. ட்ரா த மேட்ச். இப்போ நம்ம 2வது கேள்விக்கு போவோம். ஓகே, 2வது கேள்வி எனக்கே அது அநியாயமா தான் இருக்கு. மொக்க வாங்க மாதிரி ஒரு கேள்வி தான். பட் நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். என்ன மொக்கப்படுத்துனீங்க மார்க்ல கை வச்சிரும் மார்க். ஓகே, முட்டை கொடுத்துரும் முட்டை. அப்பவே சொன்னேன் டீச்சர் எல்லாம் கூட்டிட்டு வராதீங்க, மார்க்ல கை வைப்பாங்கன்னு. கேட்டீங்களா? இப்போ your best friend and I are both are drowning and you can only save one. Who do you choose and why? இப்போ ஒரு படகுல போய்கிட்டு இருக்கோம், நானும் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட், உங்க 3 பேர்ல ஓகே உங்க இண்டிவிஜுவலா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, போய்கிட்டு இருக்கும்போது நாங்க மூழ்க போயிட்டோம். ஓகே, அப்போ நீங்க யாரை காப்பாத்துவீங்க, எதுக்காக? போன ரவுண்டில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வாங்கினேன். வவால் கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். வவால், நீங்கள் வந்து கப்பலில் போகிறீங்க, நம்ம குயின் கூடயும் உங்கள் நண்பர் ராபின் கூடயும் போய்கிட்டு இருக்கீங்க. கப்பலை போய்ட்டு ஒரு ஐஸ்பர்க்கில் மோதுறீங்க, கப்பை வந்து கவுருது. யாரை காப்பாற்றுவீங்க? ஓகே, பேசிக்கலி ஐம் வாட்ச் மெக்கானிக். எனக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம். பட் இருந்தாலும் வாட்சுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னால நான் இருந்தாலும் சம்மந்தப்படுத்தி நான் அதை சொல்லுவேன். ஸோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராபினுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஸ்விம்மிங் தெரியும். ஸோ அவர் பொழைச்சி வந்துப்பான். ஸோ நான் வந்து குயினை தான் முதல்ல காப்பாற்றுவேன். மனவினைகள் யாருடனோ. குயின், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, அவ்வளோ பெருசா நினைக்க ஒன்றும் இல்லை. எப்படி இருந்தாலும் அவர் என்னதான் சொல்லி ஆகணும். இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம லியோதாஸ் கிட்ட போவோம். லியோதாஸ், நீங்க சொல்லுங்க, யாரை காப்பாத்துவீங்க? நான் உண்மையை சொல்லணும்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை தான் காப்பாத்துவேன். ஏன்னா குயின்றது யாருங்க சொல்லுங்க? குயின்றது ஒரு நாட்டுக்காக அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்றவங்க. சோ அதனால என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹார்ட்டை வின் பண்றதை விட எனக்கு அவங்களோட அந்த நாட்டை நம்பி கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த நாட்டுக்கு இவன் காப்பாத்துவான் அப்படின்றது வந்து எனக்கு அது ரொம்ப முக்கியம். சோ எப்படி இருந்தாலும் அந்த நாட்டுக்கு கியூனா இருக்கிறவங்க அவங்க மக்களை காப்பாத்தணும்னு தான் நினைப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து 3வது, நம்ம இப்போ வந்து போன ரவுண்டுல இருந்து கோட்டை விட்ட நம்ம குரு வந்து இந்த ரவுண்டுல வந்து இவ்வளவு டைம் கிடைச்சோம் நம்ம வந்து அவர் சேவ் பண்ணிக்கிறாரான்றத வந்து பார்ப்போம். குரு சொல்லுங்க. வெல், அதாவது குயினா ஃப்ரெண்ட்ஷிப்பா பார்க்கும்போது நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் காப்பாத்துவேன். ஏன்னா நான் எப்போதுமே என் தலைவரை ஃபாலோ பண்றேன். மாதா பிதா குரு நல்ல நண்பன், அதுக்கப்புறம் தான் தெய்வம். ஸோ அந்த அடிப்படையில நான் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் காப்பாத்துவேன்னு நினைப்பேன். ஏன் குயினை காப்பாற்ற மாட்டேன்னா, குயின் நினைச்சா அந்த போட்டையே விலைக்கு வாங்கலாம். யாருக்கு தெரியும், நான் காப்பானதுக்கு அப்புறம் என்னையே விலைக்கு வாங்கலாம். ஸோ இந்த நேரத்தில் நான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் காப்பாற்றுவேன். அதாவது உங்களோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல வந்து குயினுக்கு மேலதான் ஃப்ரெண்டு வைப்பீங்க, ஃப்ரெண்டுக்கு அடுத்து தான் குயினை வைப்பீங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்படி கூட சொல்லலாம். நம்ம வந்து பாயிண்ட்ஸை பார்க்க போறோம். சொல்லுங்க குயின். முதல்ல வந்து வவ்வாலுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் தருவீங்க? இங்க லைக் யாரை காப்பாத்துறாங்க யாரை காப்பாத்தல அதை தாண்டி வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் இஸ் ஹானஸ்டி. அவங்க ஹானஸ்டா பதில் சொன்னாலே போதும். ஸோ அதனால பேட்மேன் அவருக்கு 4 கொடுக்கலாம், பரவாயில்ல. அடுத்து வந்து லியோதாஸ்க்கு எத்தனை பாயிண்ட்ஸ்? 3 கொடுக்கலாம். ஆனா அவரு தான் எடுத்தோன்னே சொல்லிட்டாரு எனக்கு பெரிய மனுஷனு. சரி, அதுக்காக அந்த ஒரு வார்த்தைக்காக எக்ஸ்ட்ரா 1 போட்டு 4 கொடுக்குறேன், எடுத்துட்டு போக சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம லீஸ்ட் ஃபேவரட் கான்டெஸ்டனா இருக்கிற குரு, அவருக்கு எத்தனை மார்க் தருவீங்க? ஆக்சுவலி மார்க்கே போடக்கூடாதுன்னு தோணுச்சு, பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல, கொஞ்சம் கன்சிடர் பண்ணி 2 கொடுக்கலாம். இப்போ வந்து குரு, சரி உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் தரேன். நீங்க வந்து நிறைய ஜோக் சொல்லுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏதாச்சும் ஒரு ஜோக் சொல்லுங்க.
மேபி அதை வச்சு நம்ம குயின் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சரி, போட்டை பத்தி பேசினா போட்டே ஒரு ஜோக் கேட்கிறேன். ஒரு போட் மட்டும் நல்ல ஃப்ரெண்ட்லியா கிரௌடடா இருக்கும், அது என்ன மாதிரி போட்? இப்போதைக்கு மூளை கொஞ்சம் வேலை செய்யல. அப்ப So, தெரியாட்டி தெரியலன்னு சொல்லுங்க, நம்ம குரு வந்து ஜோக் சொல்லுவாரு. தெரியல. ஃப்ரெண்ட்லியா கிரௌடடா இருக்கிற போட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப். கோவம் வர மாதிரி காமெடி பண்றாரு. குயின், உங்களோட 3வது கேள்வி என்ன? Third question வந்து, okay, if I ask you to paint my nails, what color would you choose and why? இப்போ வெள்ளக்கு நெல் பாலிஷ் அடிக்கணும்னா எனக்கு என்ன கலர் சூஸ் பண்ணுவீங்க, எதனால? இந்த போன தடவை வந்து லீஸ்ட் மார்க் எடுத்த குரு கிட்ட தான் ஆரம்பிப்போம். இந்த தடவை வந்து ஃபர்ஸ்டா வந்து அவர் இம்ப்ரெஸ் பண்றாரா இல்லையான்றது வந்து பார்ப்போம். குரு சொல்லுங்க, நம்ம குயினோட நகத்துக்கு சாயம் பூசுறாங்க, என்ன கலர் சாயத்தை நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க. பை த வே, நான் வந்து ரெட் இல்லைன்னா பிங்க் இல்லைன்னா பர்பிள் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா பேசிக்லி ரெட்டு வந்து ஒரு ட்ரெடிஷனாகவும் இருக்கும், ஒரு நல்ல பேஷனாகவும் இருக்கும், மோர் ஓவர் அது ரொம்ப கொஞ்சம் ரொமான்ஸாகவும் இருக்கும். ஸோ அதனால ரெட்டு கொடுப்பேன். இவரு இவ்வளவு தூரம் யோசிப்பாருன்னு தெரியல. நான் 2 கொஸ்டினை மட்டும் வாங்கிட்டு இந்த கொஸ்டின் ஏதோ ஓகே. அடுத்து வந்து நம்ம லியோதாஸ் கிட்ட கேட்போம். ஓகே, இதுக்கு முன்னாடி அவங்க மத்தவங்க என்ன கலர் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் வந்து சிவப்பு சொல்லுவேன். அந்த ஒரு மாதிரி வைன் ரெட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்கா வைன் ரெட்? ஏன்னா அது எப்படி சொல்றது, அது அது வந்து போல்டாவும் இருக்கும், இம்ப்ரெசிவா இருக்கும், அந்த அது ஒரு குயின் வைப்ஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஒரு கலர். குயின், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுல நெகட்டிவா எந்த காமெண்டும் இல்ல. அடுத்து நம்ம வந்து அவர் ஃபேவரட் கான்டெஸ்டன்ட் இப்போதைக்கு பாப்பா, நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு குயினுக்கு வந்துட்டு நான் எந்த கலர்னு சொல்றதுக்கு முன்னாடி, குயின் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாட்டு பண்ணீங்களே, என்ன பாட்டு பண்ணீங்க நீங்க? நான் எந்த பாட்டு பாடல. ஓ சாரி, பேசுனீங்களா? பாடின மாதிரி கேட்டுச்சு. ஸோ பை த வே, குயினோட நெயிலுக்கு வந்துட்டு ஆக்சுவலி கலரே தேவையில்லை. ஆனா இருந்தாலும் குயின் கேட்டதுனால நான் வந்து எந்த கலர் சொல்லுவேன்னா, எல்லாரும் ரெட்டுன்னாங்க, பிங்க்குன்னாங்க, வைன் ரெட்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு வித்தியாசமா பர்பிள் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, பர்பிள் வந்து பர்பிள் லவ் மீனிங் அப்படின்னு கூகுள்ல போட்டீங்கன்னா அது என்ன கொடுக்கும்னா, அத வந்துட்டு கொஞ்ச நேரம் இருங்க. அதாவது கூகுள் பண்ணிருக்கீங்க நீங்களும்? மாட்டிக்கிட்ட பங்கு. இது வந்து நம்ம வந்து குயின் கிட்ட கேட்போம். அவர் வந்து பிளாஜரிசம் பண்ணியிருக்காரு. இது பண்றது தப்புதான், பட் எஃபர்ட் மேட்டர்ஸ், ரைட்? எல்லாரும் ஏமாத்துறீங்க. நான் வந்து இப்ப குயின் வந்து ஒரு ஆளுக்கு மார்க் போட போறாங்க. குயின், வவால் கிட்ட இருந்து ஆரம்பிங்க. அவருக்கு 3. அடுத்து வந்து நம்ம லியோதாஸ்க்கு வந்து எத்தனை மார்க் தருவீங்க? I give him 5. அடுத்து வந்து நம்ம குருக்கு எத்தனை மார்க் தரீங்க? 3. 4வது கேள்வி. குயின் கேளுங்க உங்க 4வது கேள்வியை. Okay, so the question is, rap about why you deserve to win this blind date. Means நீங்க இந்த blind date வின் பண்றதுக்கு ஏன் டிசர்விங்னு வார்த்தையால சொல்லக்கூடாது, ரேப் பண்ணணும். ஓகே, இவனுங்களுக்குலாம் தெரியாது. ஓகேவா, நான் தான் லியோதாஸ். ஓகேவா, அதையும் தாண்டி என்ன சொல்லணும்னா, இவங்களுக்கு நான் லியோதாஸா, அதாவது ஒரு முரடனா இருக்கிறதா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா வந்து நான் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பார்த்திபன் உங்களுக்காக. இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்கணும், அது நம்மளுக்காக. அவ்வளவுதான் லியோதாஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கப்புறம் சொல்றதா இருந்தா சொல்றதை விட சிரிக்கிறது அதிகமா இருக்கும். ஓகே ஓகே குயின், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் பாடிட்டுன்றாரு. அவரு பாடினாரா? 3, 2, 1 ஸ்டார்ட். நான் யாரு? நான் தான் வவ்வாலு. இந்த காம்படிஷன்ல நான் தான் ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும்? நான் தான் இந்த 2 பேர்லயும் ரொம்ப டிசர்வ்டு. நான் தான் ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும்? நான் தான் குயினை ப்ரொடெக்ட் பண்ண போறேன். நீங்க சொல்லுங்க, வவால் படிச்ச நர்சரி ரைம்ஸ் எப்படி இருந்துச்சு? கியூட்டா இருந்துச்சு. டபுளா பிறந்தா சொல்லுவாங்க ட்வீனு, ஆனா சிங்கிளா அழகா பிறந்தா அதுதான் இங்க குயினு.
சீக்கிரம் காசு வேணும்னா நம்பர் எடுப்போம் தோட்டோ. ஆனா என் குயின் வராங்க எல்லாமே ஓரமா போ. ஏய் ஏ சுவையான அரிசி வேணும்னா எல்லாரும் சமைப்பாங்க புலங்கர் அரிசி. ஆனா அழகான பொண்ணு வேணும்னா அதுதான் எங்க இளவரசி. எப்படி? கம்பேக் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பயங்கரமான கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். குயின் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ரவுண்டுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சொல்லாதீங்க. எனக்கு வந்து 5வது ரவுண்ட் முடிஞ்சோடனே சொல்லுங்க, அதுக்கப்புறம் டோட்டல் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஆனால் இது வந்து ஞாபகம் வச்சுருங்க உங்களோட பாயிண்ட்ஸு. ஓகே, 5வது கேள்விக்கு நம்ம போவோம். அந்த ஃபைனல் கேள்வி. Tell me your best pick-up lines, not pick-up lies, pick-up lines. So, உங்களோட best pick-up lines நீங்க சொல்லணும். லியோதாஸ் கமான். நீங்க கியூன்னு சொல்லி கிரவுன் வச்சு தான் ப்ரூஃப் பண்ணணும்ல, எங்களுக்கே தெரியுது. அடுத்து வந்து நம்ம குரு போன ரவுண்ட்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணனால குரு கிட்ட போவோம். ராமனுக்கு தேவை சீதை, நீங்க தான் என் தேவதை. ஓகேங்க. ஒரு மனுஷன் இறந்து போகும்போது 7 minutes வந்துட்டு மெமரி ஓடுமா, பெஸ்ட் மெமரி. வில் யூ பி மை 7 minutes? அடடா, எனக்கு புதுசா இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு மொதல் 3 ரவுண்டோட பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுத்த வந்து உள்ள பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம கல்குலேட் பண்ணணும். மொதல் 3 ரவுண்ட்ஸில் லீடிங்கில் இருக்கிறது நம்மளோட லியோதாஸ் வித் 13 பாயிண்ட்ஸ். 2வது இடத்துல இருக்கிறது வவால் வித் 11 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட் பின்னாடி இருக்காரு. வன்மத்தில் வந்து கை தட்டுற குரு வந்து 8 பாயிண்டோட லாஸ்ட் பிளேஸில் இருக்காரு. இருக்கிற குயின் வந்து மார்க் கல்குலேட் பண்ணிட்டாங்க. கை சொல்லுங்க, மொத்தம் 5 ரவுண்டு சேர்த்து சொல்லியிருக்கோம் ஒரேடியா. அது இருக்கிற இடம் தெரியாம இருக்கிற ஒரு பாயிண்ட் சொல்லிருங்க. மொத்தமே 5 மார்க் தான். 2 பேருக்கு எத்தனை மார்க்? அவங்க 13 தானே இருந்தாங்க. ஐ மீன் லியோ அவங்க இப்போ 2 டோட்டலா பண்ணா 19ல இருக்காங்க. நம்ம பேட்மேன் அவரும் 19ல இருக்காரு. ஃபுல் பிளைண்ட் டேட் வந்து முடிஞ்சிச்சு, முடிகிற கட்டம் வந்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஃபைனல் டிசிஷன், யாரு இந்த பிளைண்ட் டேட்டோட வின்னர்? உங்க மனசை வந்து யாரு கவர்ந்தது? யாரும் எங்க பெஸ்ட் இல்ல, யாரும் எங்க worst இல்ல. Everybody equally best. So in conclusion, I'm not choosing anyone, but everybody was best. ஓகே, மைக்கு தொடர்ந்து 3 பேர் உங்களுக்கு கை தட்டிக்கங்க. குயினோட டிசிஷன் இதுதான். சரி வாங்க ஒண்ணா பாடுவோம். 3, 2, 1 start. அண்ணன்ட்ட பார்த்து ஓகே குயின், எனக்கு ஒரு டேலண்ட் இருக்கு. அது என்னன்னா, நான் நல்லா மிமிக்ரி பண்ணுவேன். எங்க பாட்டி சொல்லுவாங்க, வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா? நான் தான் கேப்டன். இந்த பாரு புள்ள, இந்த காம்படிஷன்ல நான் ஒன்னும் ஜெயிக்கிறதுக்கு வரல, நான் வந்திருக்கிறது உங்களை வின் பண்றதுக்கு. இது லியோடா சொன்னது. இப்ப நான் சொல்றேன், நான் உங்களை வின் பண்ணலாம் கூட மக்கள் மனசுல நான் தான் நிப்பேன்.